எல்லா அரசியல் கட்சிக்கும் எதை பற்றி வேணும்னாலும் கருத்து சொல்றதுக்கு சுதந்திரம் இருக்கு. இவர்களுக்கு தகுதி கிடையாது, அவர்களுக்கு தகுதி கிடையாது என்ற வாதத்தை நான் ஏற்பதே கிடையாது. ஏன்னா பல தருணங்களில் நாங்கள் கருத்து சொல்லும் பொழுது உடனே காங்கிரஸுக்கு இந்த 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 கருத்தை சொல்றதுக்கு யோகிதை கிடையாது அப்படின்லாம் பல தடவை விமர்சனம் வைப்பாங்க. அந்த மாதிரி நான் சொல்றதே கிடையாது. இந்த நிகழ்கால நிகழ்வுகளை பற்றி அந்தந்த எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் எந்த அரசியல் கட்சியுடைய பிரமுகராக இருந்தாலும் தன்னுடைய கருத்தை சொல்லலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம்ன்றது நேற்றே நான் சொல்லிட்டேன், மிகவும் வருத்தம் அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. ஒரே ஒரு பெண்ணின் தந்தை என்ற முறையில் நான் கவலைப்படுகிறேன். அந்த பெண்ணுக்கு நடந்த சம்பவம் மிகவும் துயரம் அளிக்கிறது. அந்த பெண்ணுக்கு சரியான மன உறுதி இருப்பதால் தான் அது வெளிப்படையாக ஒரு புகார் கூட கொடுக்க முடிஞ்சது. அந்த குடும்பம் படுற வேதனையை நானும் படுகிறேன் என்ற என் வருத்தத்தை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு இப்பொழுது நீதிமன்றம் ஒரு சிறப்பு காவல் படையை அமைச்சிருக்கிறாங்க. 3 அதிகாரிகள், பெண் அதிகாரிகளை வைத்து அமைச்சிருக்கிறாங்க. அவங்க அறிக்கை வரட்டும், இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, ஒருத்தரை கைது செய்திருக்கிறாங்க. இது இந்த ஒவ்வொரு இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்பொழுது தண்டனை தான் அரசாங்கம் வாங்கி கொடுக்க முடியும். இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி பொது இடங்களில் இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள யார் வேணாலும் வந்துட்டு போற அளவுக்கு ஃப்ரீயா இருக்காம அங்க ஐடி கார்டு வச்சுட்டு வர மாதிரி அந்த மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஆனா சமுதாய விழிப்புணர்வும் வர வேண்டும். பெண்களை ஒரு எந்த கோணத்தில் ஆண்கள் பார்க்கிறார்கள் என்பதில் சில குளறுபாடு இருக்கிறது. அதற்கு குடும்பத்தில் வளர்ப்பிலிருந்தே ஆண்களுக்கு பெண்கள் நமக்கு சமம், அவர்களை ஒரு அடையும் பொருளாக மட்டும் பார்க்காமல் அவர்களையும் ஒரு சம உறுப்பினர்களாக பார்க்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த சமுதாயம் ஆண் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அரசுக்கு பொறுப்பு இல்லைன்னா இதை ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர் சொல்ல முடியாது. அந்த இடத்துல அந்த கேம்பஸ்ல இன்னும் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஏன்னா அது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான், அது கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்க யூனிவர்சிட்டி. டெஃபினட்டா அது இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஆக்சஸ் ஈஸி ஆக்சஸ், யார் வேணாலும் உள்ள கேம்பஸ்குள்ள போயிட்டு வரதுக்கு முன்னாடி இருந்திருக்க முடியாது, இதை பண்ணிருக்கலாம். ஆனால் நடந்த சம்பவத்துக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், இந்த வேதனை அடைகிறேன். அவங்க சுறுசுறுப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒருத்தர் அக்யூஸ்டுன்னு ஒருத்தரை கூட இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால எல்லா சம்பவத்தையும் அரசாங்கம் தடுக்க முடியுமா, காவல்துறை தடுக்க முடியுமான்னு கேட்டா தடுக்கிறது சிரமம். ஏன்னா இது இண்டிவிஜுவல்ஸ் பண்ற விஷயத்தை அவங்களால எப்படி தடுக்க முடியும்? அந்த அளவுக்கு எந்த ஒரு சமுதாயத்திலையும் பண்ண முடியாது. இப்ப அமெரிக்காவில் நீங்க பாத்தீங்கன்னா நேற்று கூட ஒரு புது நியூ இயர் ஈவ் அன்னைக்கு ஒருத்தர் ஒரு வண்டி எடுத்துட்டு போய் 10 பேரை மோதிட்டார். அதை தடுக்க முடியுமான்னு கேட்டுக்கலாம். ஒரு அளவுக்கு தான் எல்லாம் அரசு பண்ண முடியும். ஆனால் சமுதாயம் விழிப்போடு இருக்க வேண்டும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி பொது இடங்களிலே பாதுகாப்பை இன்னும் உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் காவல்துறை முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷன் சரியா போகுதா இல்லையான்றதுக்கு ஒரு பெட்டிஷன் கோர்ட்ல போட்டிருக்காங்க. இப்போ கோர்ட் மானிட்டர்ட் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 3 காவல்துறை அதிகாரிகள், உயர் காவல்துறை அதிகாரிகள், பெண்களை நியமித்திருக்கிறாங்க. அவருடைய அறிக்கை வரட்டும். இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கலாமா? டெஃபினட்டா பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். இந்த எஃப்ஐஆர் லீக் ஒரு டெக்னிக்கல் கிளிச்சால லீக் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மை அப்படியே லீக் ஆயிருந்தாலும் ஏன் வெளியிட்டாங்கன்னு தெரியல, யார் அதில் டவுன்லோட் பண்ணாங்கன்றதை கண்டுபிடிக்கணும். இரண்டாவது ஒரு குற்றவாளியை ஒரு குற்றவாளின்னு சொல்லி ஒருத்தரை அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருந்திருக்கு. இந்த பேக்ரவுண்ட் இருந்த ஆள் இவ்வளவு ஃப்ரீயா எப்படி இந்த லீகல் சிஸ்டத்துல வெளியே வந்தாருன்னு தெரியல. அது இந்த அரசாங்கத்துக்கு மட்டும் பொறுப்பு இல்ல, முன்னாடி இருந்த அரசாங்கத்துக்கும் பொறுப்பு. அதனால ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர்ன்றதை நான் ஏத்துக்கிறேன். இன்னும் டைட்டன் பண்ணி தான் ஆகணும். காவல்துறை இதை டைட்டன் பண்ணி தான் ஆகணும். அரசாங்கம் இதற்காக கவனம் செலுத்தி தான் ஆகணும். சிசிடிவி ஏன் வேலை செய்யலன்றது யூனிவர்சிட்டி தான் அந்த இதை அந்த யூனிவர்சிட்டி தான் பதில் சொல்ல வேண்டும். யூனிவர்சிட்டி அது ஆஃப்டர் ஆல் அண்ணா யூனிவர்சிட்டி, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி. அங்க போய் ஒரு சிசிடிவி ஃபெயில் ஆகுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்க முடியாது. அதற்கு கண்டிப்பாக யூனிவர்சிட்டிக்கு யார் பொறுப்பா இருக்கிறாங்களோ அது பதில் அளிச்சு தான் வேணும். அது யூனிவர்சிட்டி அதற்காக நடவடிக்கை எடுக்க தான் வேணும். அதனால் நான் எந்த வகையிலும் டிஃபெண்ட் பண்ணல. அது வேலை செஞ்சிருக்கணும், சிசிடிவி வேலை செஞ்சிருக்கணும். வேலை செய்யாதது தவறு.